மிதுனம் ராசி அன்பர்களே, வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது எப்பொழுதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நபர்களாகத்தாங்க மாறியிருப்பீங்க. யார் எது கேட்டாலும் சிரித்து கொண்டு பதில் கூறுவீங்க. உங்க கூட இருக்கக்கூடிய மனிதர்களையும் நீங்கள் எப்பொழுதுமே சந்தோஷமாக வைத்துக் கொள்வீங்க. உங்களுக்குள்ள எவ்வளவுதான் கவலைகள் இருந்தாலும் வெளியில் நீங்கள் அதனை ஒருபோதும் காட்ட மாட்டீங்க. வெளியில் காட்டாமல் உள்ளுக்குள்ள மட்டுமே நீங்கள் வாழ்ந்து கொண்டு வருவீங்க. அதே போல நீங்க சந்தோஷத்தை எப்பொழுதுமே வெளியில் காட்டக்கூடிய ஒரு நபர்களாக இருப்பீங்க. எவ்வளவுதான் கஷ்டங்கள் வாழ்க்கையில வந்தாலும் சிரித்து கொண்டு அதனை சமாளிப்பீங்க. சிரித்து கொண்டு மற்றவர்களிடம் பேசவும் நீங்க ஆரம்பிப்பீங்க. யாருக்கும் தங்களுடைய வேதனைகளை நீங்கள் காட்டக்கூடாது என்கிற ஒரு எண்ணத்தில் வாழக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருக்கத்தான் செய்வீர்கள். ஆனால் இந்த உலகம் உங்களுக்கு ஒருபோதும் புரிந்து கொள்ளாத ஒரு உண்மையை இதுவரைக்கும் உங்களுக்கு கொடுத்திருக்கும். நான் இப்போ கூறுவது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா, ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக நீங்கள் கூறணும். மிதுனம் ராசிக்காரர்களின் சிரிப்புக்குள் மறைந்திருக்கக்கூடிய ஒரு உடைந்த மனது, அந்த சிரிப்பு ஒரு உண்மையான சிரிப்பு என்பது உங்களுடைய வாழ்க்கைக்குள் கிடையாது. இதுவரைக்கும் நீங்க சிரித்து கொண்டிருந்தால் அது உண்மையாக நீங்க சிரிக்க மாட்டீங்க. மனதிற்குள்ள அவ்வளவு வழிகள், வெளியில் சொல்ல முடியாத அவமானங்கள், நீங்க படுகின்ற கஷ்டங்கள், இது எல்லாத்தையும் நீங்கள் வெளியில் சிரிப்பாக நீங்க காட்டுவீங்க. ஆனா இது உங்களுடைய மனதுக்கு மட்டும்தான் தெரியும். வேறு எந்த ஒரு நபரிடமும் நீங்கள் இதனை வெளியில கூறியிருக்க மாட்டீங்க. நீங்க எவ்வளவுதான் வாழ்க்கையில நிறைய விஷயங்களை இழந்திருக்கீங்க. அப்படி இழந்திருந்தாலும் அதிகமாக நம்பிய மனிதரை நீங்க இழந்திருப்பீங்க. பொருட்களை இழந்தா கூட மீண்டும் சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனா நம்ம அதிகமா ஆசையா பழகின உறவுகளை நம்ம இழக்கும் பொழுது மீண்டும் அந்த உறவுகள் கிடைக்குமான்னு கேட்டா நிச்சயமாக கிடைக்காதுங்க. ஏன் அப்படின்னா உலகத்துல எத்தனையோ உறவுகள் இருக்கும். ஆனா நம்ம தேடி வைத்த உறவுகள் மாதிரி வருமா என்று கேட்டால் எப்பொழுதுமே வராதுங்க. இவங்க நடந்து கொள்வதற்கும் மற்றவங்க நடந்து கொள்வதற்கும் 1000 வித்தியாசங்கள் இருக்கும். அதனால நீங்க சேர்த்து வைத்த உறவுகள் எல்லாம் உங்களை விட்டு ஒவ்வொரு நபராக இழந்து கொண்டே தாங்க நீங்க இருப்பீங்க. ஆனா ஏன் இப்படி நடக்கு, எதற்காக இப்படி நடக்கிறது என்று எதுவும் உங்களுக்குள்ள தெரியாது. இருந்தாலும் இந்த இழப்புகள் உங்களுக்குள்ள ஆயிரக்கணக்கான கவலைகளை உருவாக்கி கொண்டே தாங்க இருக்கும். உங்களுடைய நல்ல மனதாலேயே நீங்க நிறைய நபரிடம் ஏமாறவும் செய்திருப்பீர்கள். அது பணம் விஷயமாக இருக்கட்டும், பொருள் விஷயமாக இருக்கட்டும், நம்பிக்கையால் இருக்கட்டும், எல்லாத்திலும் நீங்க நம்பியவர்களாலே நீங்க அதிகமாக ஏமாறவும் ஆரம்பித்திருப்பீங்க. பல முறைகள் உங்களுடைய வாழ்க்கையில தோற்ற உணர்வு உங்களை இரவு முழுவதும் தூங்க விடாமல் துரத்தி கொண்டே தாங்க இருக்கும். ஆனா அது எதுவும் உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. அது எல்லாமே உங்களுக்கு போக போகத்தான் புரியவும் ஆரம்பிக்கும். நான் மட்டும் ஏன் இவ்வளவு போராடணும் என்ற ஒரு கேள்வியை நீங்கள் 1000 முறைகள் உங்களுக்குள்ள கேட்டுக்கொண்டே தாங்க இருப்பீங்க. ஆனா அதற்கான பதில் என்னவாக இருக்கும் என்றால் அது உங்களுக்குள்ள கிடைத்திருக்காது. நீங்கள் உங்களுக்குள்ள கேள்வி கேட்டு கேட்டு இரவு நேரங்களில் தூங்க விடாமல் உங்களை நீங்களே ஒரு பிரச்சனையில உங்களை நீங்களே ஆழ்த்திக் கொள்வீங்க. அதனால தாங்க உங்களுடைய உண்மையான கண்ணீரை யாரும் இதுவரைக்கும் கவனித்திருக்க மாட்டாங்க. கவனிக்காம எல்லாருமே இதுவரைக்கும் நடந்திருப்பாங்க. இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். ஒரு மிதுனம் ராசி மனிதன் இருந்தான். அவன் எப்போதுமே எல்லாரையும் சந்தோஷமாக வைத்திருக்க முயற்சி செய்வான். கூட இருக்கக்கூடிய மனிதர்களிடம் எப்பொழுதுமே காமெடி செய்வது, சிரித்து மகிழ்ச்சியாக பேச வைப்பது, அப்படி அவன் கூட இருக்கக்கூடிய மனிதர்களை எப்போதுமே சந்தோஷமாக பார்த்து கொள்வான். அப்படி ஒருத்தன் இருந்தான். நண்பர்கள் சோகமாக இருந்தால் சிரிக்க வைத்தான். வீட்டில் பிரச்சனைகள் இருந்தால் கூட அதை சரி செய்யவும் முயன்றான். யாராவது மனமுடைந்து இருந்தால் கூட அவர்களுக்கு ஆறுதலும் கூறுவான். ஆனால் அவனுக்குன்னு இருந்த காயங்களை யாருமே இதுவரைக்கும் பார்த்தது கிடையாது. அதே மாதிரி இந்த மிதுனம் ராசியில இருக்கக்கூடியவனுக்கு சிறு வயதிலிருந்தே அவன் வாழ்க்கை எளிதாக அவனுக்கு தெரியவும் இல்லை. அவன் ஆசைப்பட்ட பல விஷயங்கள் அவனுக்கு கிடைக்காமல் போனது. பள்ளியில் இருந்தபோது அவனை பலரும் புரிந்து கொள்ளாமலும் நடந்து கொண்டாங்க. உன்னால எதுவும் ஆகாது, யாருக்கும் பயன் கிடையாது என்று அனைவராலும் சொல்லி அவனுடைய மனதும் உடைக்கப்பட்டது. அவன் அப்போது மனமும் உடைந்தான். ஆனாலும் யாரிடமும் இந்த ஒரு விஷயங்களை அவன் கூறியிருக்க மாட்டான். இதுவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். நான் கூறியது இது உங்களுடைய வாழ்க்கையில மறைக்கப்பட்ட ஒரு உண்மையாகத்தாங்க இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கப் போகிறது என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு மிதுனம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில உங்களுடைய ராசியின் 9ஆம் வீட்டில் சஞ்சரிக்கக்கூடிய சந்திர பகவான் சஞ்சரித்தாலும் மன அமைதி என்பது நிலவவும் ஆரம்பிக்கும். அதனால போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கைக்குள் மன அமைதி என்பது கிடைத்துவிடும். நீண்ட நாட்கள் மன அமைதி இல்லாமல் எங்கேயோ போய் பார்த்திருப்பீங்க, யாரையோ சந்திச்சிருப்பீங்க, இவ்வளவோ இரவுகள் அழுதிருப்பீங்க. ஆனா அந்த ஒரு நேரத்தில் கிடைக்காத
மன அமைதி இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்குள்ள கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி உங்களுடைய ராசியின் 9ஆம் வீட்டில் சஞ்சரிப்பதால் இது உங்களுக்கு போதுமான அளவுக்கு மன அமைதி, மனதிற்குள் ஒரு தைரியம், ஒரு நம்பிக்கை என அனைத்தையும் உங்களுக்குள்ள உருவாக்கி கொடுக்கும். 11ஆம் வீட்டில் அமைந்துள்ள புதன் கிரகம் உங்களுடைய தொழில்சார் நற்பெயரை இந்த ஒரு நேரத்தில் மேம்படுத்தி கொடுக்கும். போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் என்பது உங்களுக்குள்ள நிச்சயமாக நடக்க ஆரம்பிக்கும். புதன் கிரகம் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நிச்சயமாக தேடியும் கொடுக்குங்க. பரிசுகள் மற்றும் கௌரவங்கள் மூலம் நீங்கள் பயனடையவும் ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன என்பதை இனிமேல் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். வாழ்க்கையில எப்படி முன்னேறணும் என்பதை புரிந்து அதன்படியும் நீங்கள் நடந்து கொள்ளவோ ஆரம்பிப்பீங்க. ஒரு பணியை நீங்கள் வெற்றிகரமாக முடிப்பது உங்களுடைய ஆளுமையையும் உங்களுடைய ஆதிக்கத்தையும் இந்த ஒரு நேரத்தில் உயர்த்தி காட்டும். இதனால் போதுமான அளவுக்கு உங்களுடைய மனதிற்குள்ள ஒரு தைரியமானது இப்பொழுது பிறக்கவும் செய்யுங்க. உங்களுடைய புகுந்த வீட்டார் தரப்பிலிருந்து சில மன உளைச்சல்களை நீங்கள் சந்திக்க நேரிடலாம். இது பெண்கள் வாழ்க்கையில அதிகமாக இந்த ஒரு நாளில் நிச்சயமாக நடக்கும். எனவே இனிமே வரக்கூடிய நாட்களில் கூட நிச்சயமாக நடக்கலாம். பெண்கள் இதுக்கப்புறம் புகுந்த வீடுக்கு செல்லும் பொழுது இந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக நடக்கும். ஆனால் அந்த ஒரு நேரத்தில் நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது உங்களுக்கு மிகவும் நல்லது. இருப்பினும் நண்பர்களுடனான உறவுகள் உங்களுக்கு இனிமையானதாக மாறிவிடும். எவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு கெடுதல்கள் ஒரு பக்கம் நடந்தாலும் நன்மைகளும் உங்களுக்கு மறுபக்கம் நடந்து கொண்டு தாங்க இருக்கும். எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டே இருங்கள். அதுவே உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க போகவும் ஆரம்பிப்பீங்க. பழைய நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடையக்கூடிய நல்ல ஒரு நாளாக உங்களுக்கு நிச்சயமாக இருக்கும். வியாபாரத்தில் லாபகரமான சூழல்கள் உங்களுக்குன்னு உண்டாக ஆரம்பிக்கும். ஆனால் அந்த சூழல்களை நீங்க அப்படியே வைத்திருக்காமல் இன்னும் எப்படி கடையவோ அந்த வியாபாரத்தையோ எப்படி டெவலப் பண்ண வேண்டும் என்பதை அறிந்து அதை நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு இன்னமும் வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களானது லாபங்களும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். உத்தியோக பணிகளில் சுறுசுறுப்புடன் நீங்கள் செயல்பட்டு கொண்டு வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிப்பீங்க. வரவுகள் மூலம் சேமிப்புகள் உங்களுக்குள்ள மேம்பட ஆரம்பிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக உங்களுக்குள்ள இருப்பாங்க. போதுமான அளவுக்கு உங்களுக்கு ஆதரவுகள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க வரவும் ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கை பற்றிய புதிய கண்ணோட்டங்கள் உங்களுக்குள்ள ஏற்படவும் செய்யும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படத்தாங்க செய்யும். முடிந்த அளவுக்கு நீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்து கொள்வதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. வெளியூர் பயணங்களுக்கு சென்றீர்கள் என்றால் உடல் நலத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். நீங்க சேமித்து வைத்த பணமும் இந்த ஒரு நேரத்தில் செலவழியவும் வாய்ப்புகள் அதிகமாகவே தாங்க இருக்கும். எனவே முடிந்த அளவுக்கு இந்த ஒரு நாள்ல நீங்க கவனமாகவும் இருங்கள். ஆனால் இந்த ஒரு நாள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய நாளாகத்தான் நிச்சயமாக இருக்கும். மிதுனம் ராசியில் பிறந்த மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபகரமான ஒரு நாளாக உங்களுக்கு இந்த ஒரு நாளானது இருக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிப்புகள் இந்த ஒரு நேரத்தில் மேம்பட ஆரம்பிக்கும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலைச்சல்கள் ஏற்படவும் ஆரம்பிக்கும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்து வாழுங்கள். அது உங்களுக்கு போதுமான அளவுக்கு வாழ்க்கையில வெற்றியை இந்த ஒரு நேரத்தில் தேடி கொடுக்கும். எப்படியாவது நீங்க வாழ்க்கையில செவித்து பாருங்கள். இந்த ஒரு நாளானது உங்களுக்கான ஒரு நாளாக இருக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை காத்திருந்து கூறுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே தாங்க நடக்கும். நன்றி, வணக்கம். கடையவோ அந்த வியாபாரத்தையோ எப்படி டெவலப் பண்ண வேண்டும் என்பதை அறிந்து அதை நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு இன்னமும் வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களானது லாபங்களும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். உத்தியோக பணிகளில் சுறுசுறுப்புடன் நீங்கள் செயல்பட்டு கொண்டு வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிப்பீங்க. வரவுகள் மூலம் சேமிப்புகள் உங்களுக்குள்ள மேம்பட ஆரம்பிக்கும். குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாக உங்களுக்குள்ள இருப்பாங்க. போதுமான அளவுக்கு உங்களுக்கு ஆதரவுகள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க வரவும் ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கை பற்றிய புதிய கண்ணோட்டங்கள் உங்களுக்குள்ள ஏற்படவும் செய்யும். வெளியூர் பயணங்களால் அலைச்சல்கள் உங்களுக்கு ஏற்படத்தாங்க செய்யும். முடிந்த அளவுக்கு நீங்க வெளியூர் பயணங்களை தவிர்த்து கொள்வதுதான் உங்களுக்கு மிகவும் நல்லது. வெளியூர் பயணங்களுக்கு சென்றீர்கள் என்றால் உடல் நலத்துல தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படும். நீங்க சேமித்து வைத்த பணமும் இந்த ஒரு நேரத்தில் செலவழியவும் வாய்ப்புகள் அதிகமாகவே தாங்க இருக்கும்.